பிக் பாஸ் அரோரா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல பிக் பாஸ் வீட்ட பத்தியும், அவங்களோட மேரேஜ் பத்தியும், அவங்களோட ஹேட்டர்ஸ் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல அரோரா சின்க்ளேர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மேல ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு ஹேட்டிங் இருந்தாலுமே, இந்த ஒரு சீசன் முடியும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலா மாறுனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா விளையாண்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போயிருந்தாங்க. அவங்க இந்த நிலையில சமீபத்தில ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோல ரசிகர்கள் கிட்ட பிக் பாஸ் வீட்ட பத்தியும், ஏகப்பட்ட விஷயங்கள பத்தியும் பேசியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, பிக் பாஸ் வீடு என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு வீடு அப்டின்னு தான் சொல்லணும். எனக்கு நெறைய சொந்தங்கள குடுத்துருக்கு, நெறைய உறவுகள குடுத்துருக்கு. வாழ்க்கைனா என்ன அப்டிங்கிறத புரிய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்கள்ட்டயும் என்னோட அன்ப வாங்கியிருக்கு. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனாலேயே பிக் பாஸ் வீட்ட நான் மறக்கவே மாட்டேன். அதே நேரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் நான் முதல்ல பார்த்தது என் ஃபோன வாங்கி மக்கள் என்ன எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு தான். அவங்களோட கண்ணுலேருந்து என்ன பார்க்கும்போது, நான் அவ்வளவு அழகா தெரிஞ்சேன். அந்த ஒரு அரோராவா தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அதே நேரம் எந்த அளவுக்கு எனக்கு அன்பு கிடைச்சுச்சோ, அதே அளவுக்கு ஒரு ஹேட்டும் இருந்துச்சு. என் மேல வெறுப்பும் பரப்பிட்டு இருந்தாங்க. அவங்க மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது. அவங்களோட வெறுப்பு என்ன ஒண்ணும் பண்ண போறதும் கிடையாது. நான் உடைஞ்சு போற ஆளும் கிடையாது. இருந்தாலும் அத மாரி பண்ணாதீங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா, அவங்கள அப்படியே விட்டுருங்க. சும்மா அவங்கள குத்தி கிழிக்க கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் அடுத்து மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டாங்க. துஷார் கூட தான் மேரேஜா அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அதற்கு அரோரா அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லல. சிரிச்சுட்டே இருந்தாங்க. கண்டிப்பா மேரேஜ் இப்போதைக்கு கிடையாது. நான் அடுத்து ஃபாரின் போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ண போறேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருந்தாங்க. துஷார் தானா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல. பட் மேரேஜுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தாங்க. கடைசியா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் நன்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள நோஸ் கட் பண்ற வீடியோ ஒண்ணு இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. சுதா கொங்கரா அவர்களோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்களோட நடிப்புல வெளியாகி இருந்த படம் தான் பராசக்தி. இந்த படம் ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றிருந்துச்சு. ஆனா இப்ப சோசியல் மீடியால சிவகார்த்திகேயன் அவர்கள் சுதா கொங்கராவ தாக்கி பேசுற மாதிரியான ஒரு வீடியோ ரொம்ப வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அதர்வா, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி இவங்க 3 பேரும் இருக்கப்ப சுதா கொங்கரா அவர்கள் சிவகார்த்திகேயன் வந்து ரீடிங்ஸே பண்ண மாட்டேன்றாரு. மானிட்டரா பார்க்கவே மாட்டேன்றாரு. ஆனா, அதர்வாவும் சரி, ஜெயம்ரவியும் சரி ரீடிங்ஸ் பழக்கத்த வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி ரொம்ப நேரமா சிவகார்த்திகேயன மார்க் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில சிவகார்த்திகேயன் அவர்கள், "என்னமோ நீங்க தான் ரீடிங்ஸே கண்டுபிடிச்ச மாரி. நான் ரீட்லாம் பண்ணியிருக்கேன். நான் இத்தன படம் பண்ணாமயா இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். ஸோ அப்படிலாம் சொல்லாதீங்க." அப்படிங்கிற மாரி டக்குனு சுதா கொங்கராவ தாக்கி பேசியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. சமீபத்தில ஒரு மேடை பேச்சிலயும் சிவகார்த்திகேயன தாக்கி பேசின வீடியோவும் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.